ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதருடைய தோற்றத்தில் வந்து இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்கள். அதனுடைய அந்த ஹதீஸினுடைய தொடரில்தான் முதலாவதாக இஸ்லாத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அன்பான பெருமக்களே, இஸ்லாம் எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு மார்க்கம் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு தான் தெரியல. முற்றத்து மல்லிகைக்கு மனம் இல்லை என்று சொல்வது போன்று இஸ்லாத்தினுடைய மகத்துவம் நம்மை விட மாற்றார்கள் மிக அதிகமாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களும் தலைவர்களும் இஸ்லாத்தை பற்றி எந்த அளவுக்கு அவர்கள் புகழ்ந்து சொல்வார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு ஃப்ரீயா கஷ்டப்படாமல் சஹாபாக்கள் மாதிரி கைகாலெலாம் போகாமல் ரொம்ப லேசாக கிடைச்சதுனால நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பிறக்கும் பொழுதே நம்மை முஸ்லிமாக படைத்தது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய கிருபை. இவ்வுலகத்திற்கும் நாளை கபருக்கு சென்றாலும் மறு உலகத்திற்கு சென்றாலும் பயனளிக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மற்ற மதங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு காண போயிடும். நாளைக்கு கபருக்கு சென்றாலோ மறு உலகத்திற்கு சென்றாலோ இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மதங்களும் அங்கே வேலை செய்யாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிர்கல் என்ற மன்னருக்கு இஸ்லாத்தை ஏற்கும்படி லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த லெட்டரில் அழகான வார்த்தை சொன்னாங்க: அஸ்லிம் தஸ்லீம். ஹிர்கல் என்ற மன்னருக்கு நாயகம் எழுதிய லெட்டர் என்ன? அஸ்லிம் தஸ்லீம். நீ இஸ்லாமாக ஆகு, நீ முஸ்லிமாக ஆகு, நீ சலாமத்து பெறுவாய். ரொம்ப அதிகமான எழுதல, ரெண்டே வார்த்தை, அஸ்லிம் தஸ்லீம். நீ இஸ்லாமாக ஆகு, முஸ்லிமாக ஆகு. முஸ்லிமாக நீ ஆகிவிட்டால் உனக்கு எல்லா விதத்திலும் சலாமத்து கிடைக்கும்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவ்வளவு சலாமத்து பெற்ற ஒரு மார்க்கத்தில் தான் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை முஸ்லிமாக ஆக்கி இஸ்லாத்திலே வாழக்கூடிய நசீபை தந்திருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் என்ன? இஸ்லாத்தினுடைய சிறப்புக்குள்ள நான் போக விரும்பல, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இதற்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. அவைகள் என்ன என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து நம்மை முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறானே, அதற்கு முதல்ல நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வே, என்னை நீ முஸ்லிமாக ஆக்கினாய், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹதானா லில் இஸ்லாம். அல்லாஹ்வே, எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து எங்களை நேர்வழிப்படுத்தினாயே, உனக்கு எல்லா புகழ். நன்றி செலுத்தியிருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கியதற்காக, அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் மார்க்கத்தை தந்ததற்காக என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர், நன்றி செலுத்தியிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன்தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன்தான் உங்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறான். இப்போ நம்ம எல்லோருக்கும் நம்முடைய அத்தா அம்மா பேர் வச்சிருப்பாங்க. அப்துல் காதரோ அப்துல் ரஹ்மானோ பல மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. முஸ்லிம் என்று அல்லாஹ் தான் நமக்கு பெயர் வைத்தான். முஸ்லிம் என்று நமக்கு பெயர் வைத்தது அல்லாஹ் தான். ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். என் பிள்ளைக்கு நான் தான் பேர் வைப்பேன், மற்றவங்க வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு நான் தான் பேர் வைப்பேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் பேர் வைப்பீங்க, அடுத்தவங்க வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கின்றான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு நான் தான் முஸ்லிம் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்றால் உங்களை நான் தான் முஸ்லிமா ஆக்கியிருக்கிறேன் அர்த்தம். முஸ்லிமாக அவன் நம்மை ஆக்கியதினால்தான் அவன் நமக்கு முஸ்லிமுன் பேர் வச்சிருக்கிறான். அன்பான பெருமக்களே, ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். அந்த ஹதீஸை நாம் சிந்தித்தால் நமக்கு நன்றாக தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் சொல்வதற்கு காரணம், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து முஸ்லிமாக ஆக்கி அல்லாஹ் நம்மை உன்னதமான ஒரு மார்க்கத்தில் ஆக்கி வைத்திருக்கிறானே, இதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாமின் மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் முஸ்லிமாக தான் பிறக்கின்றன. உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் முஸ்லிமாக தான் பிறக்கின்றன. சரி, அப்போ பல மதத்தவர்கள் இருக்கிறாங்களே, பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் முஸ்லீமாக பிறக்குதுன்னு சொன்னால் அப்போ உலகத்தில் உள்ள எல்லோருமே முஸ்லீமாக தானே இருக்கணும். ஏன்னா பிறக்கிறதே அப்படிதான் பிறக்குது. குழந்தைகள் பிறக்கும் பொழுதே முஸ்லீமாக தான் பிறக்கிறது. அப்போ அப்படின்னா உலகத்தில் அவ்வளோ பேரும் முஸ்லீமாக தானே இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர்கள் மற்றவங்க யாருமே இருக்கக்கூடாது. முஸ்லீம்களை தவிர வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடாது. முஸ்லிமா மட்டும்தானே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸரானிஹி அவ் யுமஜ்ஜசானிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறும் பொழுது அது முஸ்லீமாக தான் பிறக்கின்றன. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை மாற்றி விடுகிறார்கள். பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் பிள்ளை கிறிஸ்டியனாக போயிடுது. பெற்றோர்கள் இந்துக்களாக இருந்தால் பிள்ளைகள் இந்துக்களாக போயிடுது. பெற்றோர்கள் வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் பிள்ளைகள் அந்த வழியில போயிடுது. அல்லாஹ் இந்த உலகத்தில் குழந்தையை உருவாக்கும் பொழுது அவன் முஸ்லிமாக தான் உருவாக்கி தாயினுடைய வயிற்றிலிருந்து முஸ்லிமாக தான் வெளியாக்குகின்றான். பெற்றோர்களை கவனித்து பிள்ளை மாறிடுறான். இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும்.
இங்குதான் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறான் என்றால், நாம் முஸ்லிமாக இன்று நாம் இருக்கிறோம் என்றால், நாம் ஒரு முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்ததுனால தான் முஸ்லிமாக இருக்கிறோம். இன்று நாம் முஸ்லிமாக இருப்பதற்கு நம்முடைய திறமையோ அல்லது அல்லாஹுக்கு நமக்கு மத்தியில் உள்ள ஒரு அக்ரிமெண்டோ ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள். முஸ்லிமான பெற்றோருடைய வயிற்றுல பிறந்ததுனால தான் நம்ம முஸ்லிம். இல்லை என்று சொன்னால், வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வயிற்றில் நாம் பிறந்திருந்தால் அந்த மதத்துக்கு நம்ம போயிருப்போம். இப்போது யோசித்து பார்க்கணும், நம்மை முஸ்லிமாக ஆக்கியது யார்? நம்மை முஸ்லிமாக வாழ வைப்பது யார்? நமக்கு இஸ்லாத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பான பெருமக்களே, மாற்று மதத்தை சேர்ந்த எத்தனையோ பெரும் தலைவர்கள் எல்லாம், மாற்று மதத்தை சார்ந்த பெரும் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய மகத்துவங்களை எல்லாம் விளங்கி வைத்தார்கள். ஆனால் அவங்களால கூட இஸ்லாத்துக்குள்ள வர முடியல. எத்தனையோ பேர் இஸ்லாத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், சமூக பிரச்சனைகள், பலவிதமான குடும்ப பிரச்சனைகளினால் அவங்களால இஸ்லாத்துக்குள்ள வர முடியல. அல்லாஹ் நமக்கு அந்த சிரமத்தை எல்லாம் கொடுக்கலையே. இப்போ எத்தனையோ மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய மதிப்பு தெரியாம வாழ்ந்து மௌத்தானாங்க, அது வேற விஷயம். பலருக்கும் இஸ்லாத்தினுடைய மதிப்பு தெரியும். இஸ்லாத்தினுடைய மதிப்பு, இஸ்லாத்தினுடைய கண்ணியம் அத்தனையும் தெரியும். இஸ்லாம் நேரான மார்க்கம், புனிதமான மார்க்கம், சிறந்த மார்க்கம் அத்தனையும் தெரிந்தது மட்டுமல்ல, முஸ்லிமாக ஆகணும் என்ற ஆசை கூட அவர்களுக்கு இருந்தது. ஆனால் கால சூழ்நிலைகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களை ஆக விடலை. யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு சிரமமெல்லாம் அல்லாஹ் நம்ம கொடுக்கல. ரொம்ப லேசான முறையில் பிறக்கும் பொழுதே அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கினானே, இதனுடைய மதிப்பு இப்போ நமக்கு தெரியாது. அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக பிறக்க வைத்து முஸ்லிமாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்தானே, இதனுடைய மதிப்பு இப்போ தெரியாது நமக்கு. எப்போ நம்முடைய கண்கள் மூடுமோ அப்பந்தான் இதனுடைய மதிப்பை நம்ம உணர்வோம். அத்தா சொல்கிற மாதிரி, நான் உயிரோடு இருக்கிற வரை என் மதிப்பெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, நான் மொத்தா போன பிறந்தப்ப நான் யாருன்னு தெரியும்னு பெற்றோர்கள் சொல்வார்கள் இல்லையா? அதை மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த இஸ்லாத்தினுடைய அந்த வெயிட்டு மதிப்பு இப்போ தெரியாது. எப்போ அந்த கண்ணு மூடுமோ அப்பந்தான் நமக்கு இந்த இஸ்லாத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல அன்பான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனில் இடத்தில் சொல்வான், நாளை சோனவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு, நாளை சோனவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் சோனத்தில் பேசிக்கொள்வார்களாம், வகாலு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். நமக்கு தெரியல இஸ்லாத்தினுடைய மதிப்பு. அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறானே, இதனுடைய வெயிட் நமக்கு தெரியல. நாளை சோனம் சென்றதற்கு பிறகு சோனவாசிகள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவே உனக்கே எல்லா புகழ், ஹதானா லிஹாதா, அல்லாஹுவே இந்த சொர்க்கத்திற்கு வருவதற்கு நீ தான் எங்களுக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கிற, இந்த சொர்க்கத்திற்கு வருவதற்கு நீதான் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறாய். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ்வே எங்களை நீ முஸ்லிமாக பிறக்க வைத்து முஸ்லிமாக எங்களை நீ வாழ வைக்கவில்லை என்றால் இன்னைக்கு இந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ரப்பே, எங்களை நீ முஸ்லிமாக பிறக்க வைத்தாய், முஸ்லிமாக வாழ வைத்து முஸ்லிமாக எங்களை மௌத்தாக்கி இன்னைக்கு எங்களை நீ சொர்க்கத்திற்குள்ளே நீ நுழைய வைத்திருக்கிறாய் என்றால் இது நீ போட்ட பிச்சை ரஹ்மானே. நீ எங்களுக்கு கிருபை செய்யவில்லை என்று சொன்னால், இஸ்லாத்தை எங்களுக்கு நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த சொர்க்கத்தை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்க முடியாதுன்னு சோனவாசிகள் சோனத்திற்கு சென்றதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய மதிப்பை அவர்கள் உணர்வார்கள். அன்பான பெருமக்கள், அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். முதலாவது நாம் செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கியதற்கு, அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்ததற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இது முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறானே, அதற்காக நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது, இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை ஒருபோதும் சீர்குலைத்து விடக்கூடாது.
ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? இஸ்லாத்தின் மூலமாக நாம் கண்ணியம் பெறுகிறோம். இஸ்லாம் என்னைக்குமே கண்ணியமானது, இஸ்லாம் என்னைக்குமே புனிதமானது. அத்தர் என்னைக்குமே வாசனை தான், தேய்ச்சாலும் வாசனையாக தான் இருக்கும், தேய்க்காட்டாலும் வாசனையாக தான் இருக்கும். தேய்ச்சா நமக்கு வாசனை, இல்லைன்னா அது வாசனையாக தான் இருக்கும், அதுக்கு வாசனை இல்லாமல் போகாது. அத்தரை தேய்க்கிறதுனால தான் வாசனைங்கிறது இல்லை, அத்தருக்கு நேச்சுரலே வாசனை தான். தேய்ச்சா நமக்கு வாசனை, இல்லைன்னா அத்தர் வாசனை தான். இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு தான் பெருமை, நம் மூலமாக இஸ்லாத்திற்கு எந்த பெருமையும் கிடையாது. நான் முஸ்லீம் ஆகிட்டேன் அதனால இஸ்லாத்துக்கு ஒரு பெருமையும் கிடையாது. இஸ்லாத்தின் மூலமாக நமக்குத்தான் பெருமையை தவிர நம் மூலமாக இஸ்லாத்திற்கு எந்த பெருமையும் கிடையாது. இஸ்லாத்தின் மூலமாக நாம் கண்ணியம் பெறுகிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, பாயின்னு சொன்னாவே அவ்வளவு மதிப்பு, பாய்மார்கள் என்று சொன்னாலே அவ்வளவு மதிப்பு. காரணம், அவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தார்கள். சமுதாயங்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் ஒரு தனி அடையாளமாக காட்டப்பட்டார்கள். காரணம், அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை அன்னைக்கு பாய் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பூரா பேயாதான் இருக்கு. அன்பான பெருமக்களை, இஸ்லாத்தின் மூலமாக கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நம் மூலமாக இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை வாங்கி விட்டு கொடுக்கூடாது. இஸ்லாத்தின் மூலமாக நாம் கண்ணியத்தை பெறக்கூடிய நாம் அந்த இஸ்லாத்திற்கு நாம் நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய தவறுகளின் மூலமாக, நாம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தின் மூலமாக, என்னடா முஸ்லீம்னா இப்படி இருக்கிறானுங்க, இப்போ பையன் தப்பு செஞ்சா என்ன அத்தா அம்மா ஒழுங்கா வழக்கு இல்லையா, தப்பு பண்றது இவன், திட்டுறது யாரை திட்டுவாங்க? அத்தா அம்மாவை திட்டுவாங்க, அல்லது உஸ்தாதை திட்டுவாங்க. மாணவர்கள் தப்பு பண்ணா உஸ்தாதை திட்டுவாங்க. சாதாரண பிள்ளைங்க தப்பு பண்ணா அத்தா அம்மாவை திட்டுவாங்க. தப்பு பண்றது இவன், திட்டு வாங்குறது யாரு? அத்தா அம்மா, உஸ்தாத். அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணா நம்மளை விட்டுருவான், என்னடா முஸ்லீம், இதுதான் இஸ்லாமா என்று இஸ்லாத்தினுடைய பெயரை கெடுக்கும் நிலையில் நம்முடைய வாழ்க்கையாக விடக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவுதான் மார்க்கத்தை பேசினாலும் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களை பார்க்க முடியல. அன்னைக்கெல்லாம் சஹாபாக்களை பார்த்தே முஸ்லீம் ஆகினாங்க. அவங்க ஒன்றும் மார்க்கத்தை எல்லாம் பெருசா மீட்டிங் போட்டு பயான் போட்டு எல்லாம் பேசல. இன்னைக்கு எவ்வளவு கிதாபுகள் நிறைஞ்சிருக்குது, எவ்வளவு பயான் யூடியூப்ல அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில பரவி இருக்குதோ அந்த அளவுக்கெல்லாம் அன்னைக்கு பரவல. அன்னைக்கு எங்க யூடியூப் நெட்வொர்க்கு பயான்லாம் எங்கே? ஆனால் அன்று இஸ்லாம் பரவியது போன்று இன்னைக்கு பரவல. இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது, எவ்வளவோ இஸ்லாத்தை பற்றி தெரிவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தும் அன்னைக்கு இஸ்லாம் ஆன மாதிரி இன்னைக்கு இஸ்லாம் ஆகல. அன்னைக்கு எல்லாம் எந்த பயானும் கிடையாது. முஸ்லிமை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவ்வளவு நேர்மை, அவ்வளவு புனிதமான வாழ்க்கை, அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. அதற்கு பின்னால் உள்ளவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா முஸ்லிமுக்கு இஸ்லாமாக ஆகிறவங்க கூட ஆக மாட்டான். அன்னைக்கு இஸ்லாமாக ஆகக்கூடாது என்ற நிலையில் உள்ளவங்க கூட, இஸ்லாத்திற்கு விரோதியாக இருந்தவர்கள் கூட, இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்கள் கூட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு புனிதமான இஸ்லாத்தையா நம்ம எதிர்க்கிறோம், இவ்வளவு புனிதமான மார்க்கத்தையா நம்ம எதிர்க்கிறோம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னைக்கு. இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்திற்கு வர்ற நினைத்தா கூட நம்ம மக்களுடைய கல்ச்சரை பார்த்தா வர்றதுக்கே யோசிப்போம், இதுக்கு நம்ம மதத்திலே இருந்துட்டு போயிடலாமே, அவனை விட நம்ம மோசமா இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்துறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த இஸ்லாத்தை அன்றைய சமுதாய மக்கள் தலையில் தூக்கி வைத்து கண்ணியப்படுத்தினார்கள், அவர்களும் கண்ணியப்பெற்றார்கள். அன்றைய மக்கள் தானும் பெற்றார்கள், இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்தினார்கள். இன்னைக்கு இவனும் கேவலமா போயிட்டான், இஸ்லாத்தினுடைய பேரும் கேவலமா போயிடுச்சு. பாயினாவே பாம் வச்சிருக்கிறான்னு கேட்கிறான். அது அவதூறுகள் என்று இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மக்கள் அப்படிதான். எந்த பாவங்கள்னு எடுத்தா எல்லா லிஸ்ட்லயும் ஒரு அப்துல் காதர் உள்ள இருப்பான், ஒரு அப்துல்லா உள்ள இருப்பான், ஒரு அல்லா பிச்சை உள்ள இருப்பான். அன்னைக்கெல்லாம் முஸ்லீம்களை தேடி பார்க்கணும். பாவங்கள்ல முஸ்லீம்கள் எதிலையுமே சிக்க மாட்டாங்க. நல்ல காரியங்கள்ல மட்டும்தான் முஸ்லீம்கள் இஸ்லாமுடைய பெயர் இருக்கும். இன்னைக்கு அத்தனை பாவத்திலும் எவனாவது ஒருத்தன் உள்ள இருக்கிறான். அன்பான பெருமக்களை, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அந்த இஸ்லாத்தை நாம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது ரெண்டாவது. மூன்றாவது,
இஸ்லாத்திற்காகவே நம்ம தியாகம் செய்ய கடமை. ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து நம்மை முஸ்லீமாக ஆக்கியதற்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் என்ன? முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை ஒருபோதும் சீர்குலைத்து விடக்கூடாது. மூன்றாவது, இஸ்லாத்திற்காக வேண்டி நம்ம தியாகம் செய்ய வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிராக என்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும், இஸ்லாத்திற்கு எதிரான என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அதை பாதுகாத்து தடுக்க வேண்டும். பொதுவாக நம்ம பார்க்குறோம், பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்தாங்க, அது மாதிரி முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வர பார்த்தாங்க. எவ்வளவோ நம்ம போராடணும். அதுபோன்று ஷரியத்தின் மீது கை வைத்து விட்டால், இஸ்லாத்தின் மீது அவர்கள் கை வைக்க தொடங்கினால் நம்மால போராடணும். நம்முடைய இஸ்லாத்தை நாம் பாதுகாக்கணும். இப்போ நம்முடைய சொத்தை ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம போராடுவோம். அதுபோன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அந்த இஸ்லாத்தை மாற்ற நினைத்தால், அதில் ஏதாவது குளறுபாடுகள் செய்ய நினைத்தால், இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் அவர்கள் கை வைக்க நினைத்தால், அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம அதை தடுத்து நிறுத்த வேண்டும். காதியானிகள்னு சொல்லி ஒரு குரூப் வந்தானுங்க, இப்போ இருக்கிறானுங்க, இல்லாமல் இல்லை. காதியானிகள் பக்கா இஸ்லாத்துக்கு விரோதிகள். காதியானி பல பேருக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அஹ்மதியா அப்படிங்கிற பேர்ல இயங்குவாங்க. ஒரு காலகட்டத்தில் பயங்கரமா அவங்க பரகுனாங்க. நம்முடைய உலமாக்கள் அன்றைய காலகட்டத்தில் கடுமையான போர் செய்யவில்லை என்று சொன்னால், அவர்களை எதிர்க்கவில்லை என்றால், இன்னைக்கு பல ஊர்கள் காதியானியா போயிருக்கும். காதியானிகள் படுமோசமானவர்கள். அவங்கள அவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னென்ன நம்முடைய உலமாக்கள் அதற்காக வேண்டி போராடி இருக்கிறாங்க. காதியானிகள் ரொம்ப ஊடுருவி உள்ள வந்துட்டானுங்க. குரானையே மாத்திடுவானுங்க, வெளியே தெரியாது. பேர் அஹ்மதியா முஹம்மதியான்னு தான் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனால் நிறைய அவனுடைய சைட்டு தான் இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாது. காதியானி அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இஸ்லாத்திற்கு எதிராக பயங்கரமான போராட்டங்கள். அதே மாதிரி 19ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்துச்சு, அஹ்லே குரான். 19 அஹ்லே குரான். குரான்ல 2 ஆயத்தை தூக்கிட்டானுங்க. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும்ங்கிற ஆயத்தையும் ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பியல்லாஹ், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சென்னையில் இருந்தாங்க. 19 அவங்களுக்கு பேர் அஹ்லே குரான். குரானுடைய மொத்த ஆயத்தையும் எடுத்துட்டு இந்த 2 ஆயத்து ரசூலுல்லாஹ் சம்பந்தமா வருது. இந்த 2 ஆயத்து ரசூலுல்லாஹ் சம்பந்தமா வருகிற 2 ஆயத்தையும் தூக்கிட்டு ஒரு பெரிய குரானே அடிச்சிட்டானுங்க. இது நம்முடைய உலமாக்களுக்கு தெரிஞ்சு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி அத்தனை அந்த பொய் குரானை வாங்கி வச்சு கொடுத்துனாங்க. அன்பான பெருமக்கள், இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம். குரானுடைய ஆயத்தை மாற்றுவார்கள், குரானுடைய வசனத்தை மாற்றுவாங்க, இப்படி எல்லாம் நிறைய வெளியில கொண்டு வருவாங்க. அப்ப இஸ்லாத்திற்காக வேண்டி ஷரியத்திற்கு முரணான எவைகள் வந்தாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதை தடுக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு முரணான அனாச்சாரங்கள் வந்தால் கூட, இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாத்தில் இல்லாதவைகள் அனாச்சாரங்கள் வந்தால் நம்மால் முடிந்த அளவுக்கு அதை நாம் தடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ரஆ மின்கும் முகய்யரன், மார்க்கத்திற்கு முரணான ஒன்றை நீங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள் என்றால், சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கிறானே, அதற்கு நன்றி கடன் என்ன? அந்த இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய எத்தனை சக்திகள் வந்தாலும் அதோட போராடணும். இஸ்லாத்தை நாம் கடைசி வரையிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்லாத்திற்கு முரணான ஒரு காரியத்தை நீங்க பார்க்குறீங்களா, முடிந்தால் நீங்கள் கைகளால் தடுங்கள். மன் ரஆ மின்கும் முகய்யரன் ஃபல்யுகய்யிர் பியதிஹி. இஸ்லாத்திற்கு முரணான ஒரு காரியத்தை நீங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை கையால் தடுக்க முடியும் என்ற அளவுக்கு சக்தி இருந்துச்சுன்னா கையால தடுங்க. கையால தடுக்க அளவுக்கு அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பவர் இல்லை என்றால் ஃபபி லிசானிஹி, உங்களுடைய நாவின் மூலமாகவோ அதை தடுங்க. இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துகள் வரும் பொழுது உங்களுடைய கைகள் உங்களுடைய பவரை கொண்டு தடுக்க முடியும் என்றால் தடுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபபி லிசானி, உங்களுடைய நாவின் மூலமாகவது இஸ்லாத்திற்கு எதிரானவைகளை தடுங்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் ஃபபி கல்பி, மனசால் நீங்கள் வெறுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாத்தினுடைய ஷரியத்திற்கு எதிரான என்ன சட்டங்கள் வந்தாலும் அதை நாம் தடுத்து அந்த சட்டங்களை உடைக்க வேண்டும். அந்த சட்டங்களை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
இனி அடுத்து முஸ்லீமாக நம்ம இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், பரிபூர்ணமான முஸ்லீம்களாக நம்ம ஆகணும். ஒன்றை ஒன்றா நான் சொல்லி வருகிறேன். இஸ்லாத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்ததற்காக அவனுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அதுபோன்று இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு சட்டங்கள் மாறக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை நாம் எதிர்த்து தியாகம் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லீமா இருக்கிறோம், பரிபூர்ணமான முஸ்லீமாக நாம் ஆக வேண்டும். இப்போ நம்ம எல்லாம் பரிபூர்ணமான முஸ்லீமா அல்லது அரகுர முஸ்லீமா, அவங்க தன்னை பரிசோதித்து பார்த்தால் போதும். யாரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோம், ஆனால் பரிபூர்ணமான முஸ்லீமாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல பரிபூர்ணமா உள்ள வந்துடுங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள் வந்து விட்டால் முழுசா உள்ள வந்துருங்க. பாதி வெளியே பாதி உள்ளன்னு இருக்கக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழியை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு மிக பகிரங்கமான விரோதி. ஷைத்தான் உங்களை முழுமையான முறையில் இஸ்லாத்திற்குள்ள வரவிட மாட்டான். இஸ்லாத்திற்குள் முழுமையான முறையில் உங்களை வரவிட மாட்டான். அதனால அவனை பின்பற்றி விடாதீர்கள். முஸ்லீமா இருக்கிறீங்க, பரிபூர்ண முஸ்லீமா இருங்க, அரகுர முஸ்லீமா இருக்காதீங்க. யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முஸ்லீமா இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ், ஆனா அரகுர முஸ்லீமா இருக்காதீங்க, பரிபூர்ணமான முஸ்லீம். இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா முழுசா உள்ள வந்துடுங்க. உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, முழுசா இஸ்லாத்துக்குள் வந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், சயஅதி ஸமானுன் அலா உம்மதி, என் சமுதாய மக்களுக்கு இப்படி ஒரு காலம் வரும் பின்னாடி, என் சமுதாய மக்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு காலம் வரும், லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாம்ங்கிற லேபிள் இருக்கும், உண்மையான முஸ்லீமை பார்க்க முடியாதுங்கிறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்ம எல்லாம் முஸ்லீம், பட் பியூர் முஸ்லீமா அல்லது டூப்ளிகேட் கலப்பட முஸ்லீமாங்கிறத யோசி. அப்படின்னா என்ன? முஸ்லீமுன்னு சொல்லிக்கிறோம், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை முழுசா கடைப்பிடிக்கிறோமா, அறகுறையா கடைப்பிடிக்கிறோமா? ஒரிஜினல் முஸ்லீமா, டூப்ளிகேட் முஸ்லீமா? அன்பான பெருமக்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, பின்னாடி ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், இஸ்லாம் முஸ்லீம் என்ற பெயர் இருக்கும், ஆனா முஸ்லீம்கள்ட்ட உண்மையான வாழ்க்கை எல்லாம் இருக்காது, இஸ்லாமிய வாழ்க்கை எல்லாம் இருக்காது. பேர் அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அல்லா பிச்சா, அவர் இவர் பேர் மட்டும் நம்ம முஸ்லீமான பெயரா இருக்கும், உள்ள போனா இஸ்லாம்லாம் இருக்காது, வெறும் லேபிள் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த லேபிள் முஸ்லீமான்னு நம்ம பார்க்கணும். நான் சொல்றேன், பின்னாடி ஒரு காலம் வரும், பின்னாடி ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் நிறைய இருப்பாங்க, நிறைய முஸ்லீம்கள் இருப்பாங்க, ஆனா இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, பிற்காலத்திலே வெறும் இஸ்லாம் என்ற பெயர் இருக்கும், முஸ்லீம் என்ற பெயர் இருக்கும், ஆனா அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்க்க முடியாது, ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அடுத்து சொன்னார்கள், வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன் நிறைய அடிக்கடிக்கு வைக்கப்பட்டிருக்கும், ஆனா அதை ஓதுறதுக்கு ஆள் இருக்காது. வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆனுடைய வாசகங்கள் நிறைய பரக்கத்தா வீட்டில் பரக்கத்துக்கு அடுக்கி வச்சிருப்பாங்க. பள்ளிவாசல் இந்த பக்கம் குர்ஆன் இருக்கும், இந்த பக்கம் குர்ஆன் இருக்கும், ஓதுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆனுடைய வாசகங்கள் இருக்கும், அதை ஓதுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அமல் செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்களே, அது இந்த காலமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, முதல்ல எல்லாம் சாதாரண காலகட்டத்தில் மக்கள் ஓதுறது கம்மியாக இருந்தாலும் ரமலான் மாதத்தில் என்றைக்குமே ஓதுற சவுண்டு கேட்கும். சாதாரண காலங்களில் மக்கள் ஓதுறது கம்மியாக இருந்தாலும் ரமலானுடைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்களில் பார்த்தா ஓதுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அதுவும் கிடையாது. ரமலானுடைய மாதமும் மற்ற மாதமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. யார் ஓதுறா, யார் குர்ஆனை தொடுறா, அது வாட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். கரையானுக்கு இரையாகி கொண்டிருக்கிறது.
நல்ல வேலை பள்ளிவாசலில் அலமாரி செஞ்சு வச்சதுனால கொஞ்சம் தூசி பிடிக்கல. நிறைய பள்ளிவாசல்கள்லாம் தூசி பிடிச்சிருச்சு. நம்ம பள்ளிவாசலுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா வெளியில் வச்சா எப்படியும் தூசி பிடிக்குன்னு சேஃப்டியாக அலமாரியில் பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சில பள்ளிவாசல்களில் பார்க்க கூட முடியாது, ஃபுல்லாக பூட்டியே தான் இருக்கும். இங்கேயாவது குரான் இருக்குதுன்னு ஒரு பார்வையாவது பார்த்துக்கலாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். நாயும் சொன்னாங்க, ஒலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. குர்ஆன் அடிக்கி அடிக்கி வைக்கப்பட்டிருக்கும், ஓதுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அடுத்து சொன்னாங்க, மசாஜிதுஹும் ஆமிரத்துன். பிற்காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? மசாஜிதுஹும் ஆமிரத்துன், பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் கட்டுவார்கள். வஹிய ஹராபும் மினல் ஹுதா, அந்த பள்ளிக்கும் நேர்வழிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. தொழுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. பெரிய பள்ளிம்பாங்க, ஒரு சஃப்பு தான் இருக்கும். பெரும் பெரும் பள்ளிகளை கட்டுவார்கள், பிரம்மாண்டமான பள்ளிகளை கட்டுவார்கள், தொழுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மினல் ஹுதா. பள்ளிவாசல்னு சொன்னாவே நேர்வழிக்காக வேண்டி உள்ளதுதான். ஆனா அந்த பள்ளியை கொண்டு எந்த நேர்வழியும் இருக்காது, தொழுகிறதுக்கு ஒரு ஆளை பார்க்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. சில பள்ளிகளில் பார்த்தா பின்னாடி நிற்கக்கூடியவங்க 4-5 பேர் இருப்பாங்க. சில பள்ளிவாசலில் பார்த்தா இமாம் மோதினார் 2 பேர் தான். இவர் அவரை பார்த்துக்கிற வேண்டியதான், அவர் இவரை பார்த்துக்கிற வேண்டியதான். பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல், பள்ளி தான் பெருசு, உள்ள ஆள் இருக்க மாட்டாங்க தொழுகிறது. மசாஜிதுஹும் ஆமிரத்துன். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான பெருமக்கள், இதைத்தான் நாம் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நாயகம் சொல்கிறார்கள், முஸ்லீமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பரிபூர்ணமான முஸ்லீமாக மாறுங்கள். அரகுற முஸ்லீமா இருக்காதீங்க. முஸ்லீமாக இருந்தால் பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆகுங்கள். சும பேருக்கு நான் முஸ்லீம், அந்த முஸ்லீம் தேவையே இல்லைங்கிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து நம்மை முஸ்லீமாக ஆக்கி அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தி இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்கிறான். நாளைக்கு இந்த இஸ்லாத்தோடு மௌத்தா போனா கபூர்லையும் நமக்கு கண்ணியம், மறுமையிலும் கண்ணியம். அப்படிப்பட்ட அந்த இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அந்த பேரையே தூக்கிட வேண்டியதான். முஸ்லீமுன்னு பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? இஸ்லாம் இல்லாதவன் எப்படி முஸ்லீம்? இஸ்லாமிய வாழ்க்கை இல்லாதவன், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் இல்லாதவன் எப்படி முஸ்லீம்? அன்பான பெருமக்களே, அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முஸ்லீமா ஆயிட்டீங்க, ஆனால் பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆறுங்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பான பெருமக்களே, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இன்னும் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளும் ரொம்ப விளங்க வேண்டிய அடுத்த ஒரு செய்தியும் உண்டு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய வாரத்தில் நாம் சொல்வோம். அன்பான பெருமக்களை, இதுவரை சொன்ன செய்தியினுடைய சாராம்சம், அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து நம்மை முஸ்லீமாக ஆக்கி அல்லாஹ் இவ்வளவு இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக ஆக்கி வச்சிருக்கிறானே, அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நாம் எப்பொழுதும் ஷுக்ரு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் நன்றி உள்ள அடியார்களாக, ஷாக்கிரீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பரிபூர்ணமான முஸ்லீமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக, முஃமினீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி இஸ்லாத்தோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடு மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.